இப்போ பார்த்தீங்கன்னா 9 டைமென்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. முதலாவது என்னன்னாக்க லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழியை பயன்படுத்துவது. யாரெல்லாம் தங்களுடைய மொழியை நுட்பமாக பேசுவதிலும் எழுதுவதிலும் பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு இந்த மொழி சார்பான நுண்ணறிவு இருக்கிறது. அதை என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். யாரெல்லாம் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஒன்றை ஆராய்வதற்குமான திறன்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்களாக சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா சவுண்ட் ஸ்மார்ட். யார் இசையமைப்பதற்கும் இசையை ரசிப்பதற்கும் யார் ஒருவர் இசையினுடைய கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கும் மிகவும் விருப்பப்படுகிறார்களோ திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது என்னன்னா கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னன்னா பாடிலி ஸ்மார்ட். உடல் ரீதியா யார் தங்களுடைய உடலை மிகவும் நேர்த்தியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் உடையவர்கள். இன்னொன்று என்னன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா பரப்பு வெளியை பற்றிய நுண்ணறிவு நன்றாக வைத்திருப்பவர்கள். அவங்க எப்படின்னா பரப்பு வெளியை தெரிஞ்சுக்குவாங்க, அதை சரியான முறையிலே பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க. அடுத்தது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், தனி மனித உறவுகளில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பீப்புள் ஸ்மார்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்களோட ஈஸியா பழகி அவர்களை கவரக்கூடியவர்கள். those who can inspire and influence, அவங்க தான் இந்த மாதிரியான இன்டர்பர்சனல். அடுத்தது இன்ட்ராபர்சனல். இன்ட்ராபர்சனல் என்னன்னா செல்ஃப் ஸ்மார்ட், தன்னை பற்றி அறிந்து கொள்பவர்கள். ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி தன்னுடைய உணர்வுகளை அதிகமாக தெரிந்து கொள்கிறவர்கள் தான் இந்த இன்ட்ராபர்சனல் ஸ்மார்ட்னஸ் உள்ளவங்க. அடுத்தது என்னன்னா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன சொல்றாங்கன்னா நேச்சர் ஸ்மார்ட் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் இயற்கை சார்பாக, உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சார்ல்ஸ் டார்வின் மாதிரி இருந்தவங்களாம் நேச்சரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். இயற்கையை உற்று நோக்குதல், இயற்கையினுடைய கோட்பாடுகளை அறிந்து கொள்ளுதல், இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க தான் நேச்சர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. 9வது என்னன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்மார்ட். யார் தனக்கும் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருத்தலுக்குமான உறவை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்மார்ட்.